வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கின்றோம் புது வருடத்தின சிறப்பு நிகழ்ச்சியோடு. அனைவருக்குமே புது வருடத்தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மலர்ந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டானது உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நன்மைகளை தரக்கூடிய அன்பு நிறைந்த ஒரு ஆண்டாக அமைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியானது எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது என்று பார்க்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள், அதாவது முன்னோர்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலும் எங்களுக்கு மூத்தவர்கள் அல்லது முதியவர்கள் என்று கூட சொல்லிக் கொள்ள முடியும். அவர்களுடைய நினைவளவு பொக்கிஷங்கள், அவர்களுடைய அனுபவ பகிர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது, அவர்களுடைய அனுபவங்களின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் போன்ற பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் காண்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் இணைந்து கொண்டு எங்களுடைய பெரியவர்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய அனுபவங்கள் எவ்வாறு இருக்கின்றது, வாழ்க்கை பாதையில் எவ்வாறான இன்னல்கள் நேரும், அதனை எவ்வாறு சமாளித்துக் கொள்ள முடியும் போன்ற பல விடயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். நீங்களும் பார்க்கலாம், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில ஆரம்பத்துல சொன்னது போலதான் இன்றைய நாள்ல நாங்கள் பல நபர்களை சந்திக்க போகின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பற்றி கேட்டறிய போகின்றோம் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அது போலவே இன்றைய நாளிலும் பல பல பேருடன் பேசுவதற்கு நானுமே தயாராக இருக்கின்றேன். அந்த வகையிலே நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் என் கூட பேசுறதுக்காக ஒரு நபர் இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு சொல்லி அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர்? ஆர் சுந்தரலிங்கம். ஆர் சுந்தரலிங்கம். முதல்ல உங்களுக்கு புது வருடத்தின நல்வாழ்த்துக்கள். அதே வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உரித்தாக. சரி, உங்களோட இன்னைக்கு பேசினதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திக்கிறதுல முதல்ல ரொம்ப சந்தோஷம். சரி, எங்களுடைய வாழ்க்கையில பல அனுபவங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் எங்களையும் விட வயது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அனுபவங்கள் இன்னுமே கூடவா இருக்கும். எங்களுடைய இந்த இளைய சமுதாயத்தினருக்கு நீங்கள் கூற வார கருத்து என்ன? ஏதாவது ஒரு விடயம் பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா அவங்களுக்கு? எனக்கு இப்போ 80 வயதாகுது. நான் 60 வயது மட்டும் வங்கியில் வேலை செய்தேன். நான் பலவிதமான பிரான்ச்சஸ், பலவிதமான தொழில்கள் செய்த நான் அங்கேயே இருந்து அதுக்கு பிறகு ஊருக்கு வந்தும் பென்ஷனர்ஸ் விஷயங்களே ரொம்ப மும்மரமான ஆளாக இருந்தேன். நான் அப்படியே வாழ்க்கை போச்சு. குடும்ப பிரச்சனைகள் இல்லாவே எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் படித்து நல்ல நல்ல உத்தியோகங்கள் இருக்கணும், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அதை பற்றி அதை பொறுத்து மறுமொழியில் சொல்லலாம் நினைக்கிறேன். அதுதான் இன்றைய நாட்கள்ல பலர் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. வேலை அப்படின்னு சொல்லி வேலை, படிப்பு, அதையும் தாண்டி ஒவ்வொரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் அன்பு செலுத்துற அந்த விஷயத்துல தவற விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். பெற்றோருக்காக இருக்கட்டும், சில சமயங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த அன்பு என்கின்ற ஒரு விடயம் இன்று இயங்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற இந்த சமுதாயத்துக்கு நீங்க சொல்ல வர்ற ஒரு விடயம் என்ன? சமுதாயத்துல அன்பு குறைவுன்றது உண்மை, அதை நாங்கள் மறுக்க இல்லாத. ஆனால் அது கட்டாயம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இடைவெளி, அதை சும்மா விடையில்லாது. ஏன்னா மனுஷன் முக்கியமான இது என்னென்னா அவன் மற்றவையோட அன்பாக பழகிறோடைய தான் மனுஷனா ஒரு சமூகத்தில் செய்கிறான். அப்படி கொடுத்த ஆளுக்கு கட்டாயம் அவர் சக மனிதர்களுடன் கட்டாயம் சந்தோஷமாகவும் அன்பாகவும் இருக்கவும். நிச்சயமாக நீங்க கூறியது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களை நேசிக்க வேண்டும். நேசிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய உறவுகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும். அது எங்களுடைய சகோதரர்கள் தான் இருக்க வேண்டும், அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி நாங்கள் அன்பை கொடுக்கின்ற போது எல்லோர் மத்தியிலுமே நாங்கள் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொள்ள முடியும். சரி, இந்த வருடத்துல பல விடயங்கள், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னிய வருடங்கள்ல வாழ்க்கையில உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா என்ன விடயத்தை சொல்வீங்க? மறக்க முடியாத விஷயங்கள் இருக்கு. இப்ப பள்ளிக்கூட நாள்ல இருக்குது, யூனிவர்சிட்டி நாட்கள் இருக்கு, ஒவ்வொரு தொழில் செய்திகள் இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்கள் மனதை நல்லா ஊறி பதிஞ்சு இருக்கு போல இருக்கு. அதுல முக்கியமாக நான் வங்கி தொழில் பழகினர். எனக்கு ஒரு தரம் படிப்பிக்கவும் இல்லை. நானாகவே புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது, சோதனைகளை பாஸ் பண்ணுறது, அப்படியெல்லாம் இருந்தும் நல்லதொரு நிலையில இருந்த நான் நல்லதொரு பேரும் இருந்தது வங்கியில். அதுவும் முக்கியமாக மற்றவர்கள் எல்லாரும் புறக்கணிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்ஸ்பெக்ஷன்ன்றது, பரிசோதனையை செய்கிறது. பரிசோதனை செய்கிற மாத்திரம் இல்லை, ஒருவர் குற்றம் செய்தால் அவர் செய்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவர் என்ன செய்கிறார், அவரை எப்படி கண்டுபிடிக்கலாம், அல்லது எப்படி அவருக்கு
தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் மனுஷத்தன்மையா கொடுக்கணும். இப்ப நேச்சுரல் நிச்சயமா டேஸ்ட் ஒன்று இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நாங்க செய்யறோம். நாங்க வேற நீங்க கேள்வி கேட்டா நான் நார்மலி சொல்ல தயார். நிச்சயமாக நீங்க சொல்லது போல வேலை ஸ்தலத்துல எல்லோருமே குறைகளை கண்டுபிடிக்கத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தாங்களே முன்னேற்றி கொண்டு செல்வதை பார்க்கலாம் இந்த குறைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் அதிக ஆர்வம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும். உண்மையிலேயே ஒவ்வொருவரும் மனிதருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிழைகளை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஏதோ ஒரு குறைகள் அவர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டிருக்காமல் அந்த குறைகள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற போது அதை மாற்றி நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற போது நாங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கூட சொல்லியிருந்தார். உண்மையிலே கதைக்கிறதுல ரொம்ப அதிகமான விடயங்களை நீங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. சரி, உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில் என்னதோ சுவாரஸ்யமான விடயங்கள்? பாடசாலை நான் யாழ்ப்பாணத்திலேயே திறமான பள்ளிக்கூடத்துல தான் படித்தேன். நான் ஜப்தா காலேஜில் படித்தேன். நான் அதுக்கு முதல் ஊர்ல ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்துல படித்தேன். நான் அது சின்ன வயசுல இருந்து ஜப்தா காலேஜில் இருந்து சர்வகலாசாலைக்கு போனேன். சர்வகலாசாலையில படிச்சு முடிய எனக்கு இப்படியான ஒரு விஷயம் கிடைச்சபடியா நான் ஆனா சுவாரஸ்யமான விடயங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் தானே, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டு வேற இடம் போறது அல்லது நிறைய விஷயங்கள் இருக்கும் தானே, சின்ன சின்ன விஷயம். சண்டைகளுக்கு இடம் இல்ல. சரி, ஒரு இளம் பராயத்துல இந்த பெண்கள் பின்னால நக்கல் அடிச்சுட்டு திடீர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தானே. அதுல சுவாரஸ்யமா எதுவும் சொல்றதுக்கு இல்ல அப்படியா? நாங்களே எங்களே அமைதியான ஆக்கள் என்று படிக்கிறார்கள் என்றும் வச்சுருந்தேன். இப்போ நான் எல்லாம் ஹெச்எஸ்சி பாஸ் பண்ணி தான் யூனிவர்சிட்டி போனேன். அப்போ ஹெச்எஸ்சி படிக்கைகளையே அப்போவே இவன் எல்லாம் அமைதியான பையன் தான். ஆனால் எங்களுக்கு உள்ள விஷயமா வைக்க தெரியாமல் இருக்கலாம். வேறு என்னத்தை நான் சொல்கிறது, யூனிவர்சிட்டியில் படித்தோம். இது வெளியில் தொழில் பார்க்க தொடங்கினோம். வீட்டுக்காரர் செய்து வச்ச கல்யாணம் தான் என்னுடைய கல்யாணம். இது இல்லை, நான் நினைச்சு விரும்பி செய்யல. அப்படி எல்லாம் ஒரு அவ்வளவு பெருசா ஒரு மாற்றங்கள் இல்லாம தளம்பல் இல்லாம போன வாழ்க்கை போலதான் இருக்கேன். நீங்க சொன்னது போலதான் சமுதாயம் எங்களுக்கு ஒரு ஃப்ரேமை தந்துட்டேன்னு சொன்னா நாங்க அதுக்கேற்ற வாழ நினைப்போம். இவன் அமைதியான பிள்ளை அப்படின்னு சொன்னா நாங்க என்ன நினைப்போம், அமைதியாவே இருந்துடணும். என்னன்னு சொன்னா இந்த பேரை மாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்போம். நீங்க சொன்னது போலவே பலர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சில சமயங்களில் தங்களுடைய சந்தோஷங்களை மறைத்து கூட அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்ப ஆசைகளுக்காக அல்லது தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கை திருமணத்தை உங்களுடைய பெற்றோர்கள் தான் அரேஞ்ச் பண்ணி செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்கள் முதலாக அவங்க கூட சண்டை பிடிச்ச நாட்கள் ஏதாச்சும் இருக்கா? அந்த சண்டைக்கு இப்பவும் குறைவு சொல்ல வேணும். என்னன்னா குடும்பம் என்றால் அதுக்குள்ள பலவிதமான வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ அவருக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். நம்முடைய அதில் சண்டைக்கு கூட, ஆனால் சண்டை ஒரு நாளும் நீடிக்கிறேன். முதலாவது சண்டை இது மறக்கவே முடியாது அப்படி ஒரு விடயம் இல்லையா? அப்படி ஒரு பெரிய சண்டை அப்படி பெரிய சண்டையெல்லாம் இல்லை. நீங்க சமுதாயம் சொன்னது போலவே ஆரம்பத்தில இருந்து அவ்வளவு அமைதியான ஒரு பண்பான மனிதராக வாழ்ந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படியா? இருக்கலாம். ஆனா சண்டை என்று பெருசா சொல்றதுக்கு இல்ல, சண்டை வளமை தானே. அப்படித்தான் அண்ணன் தம்பிக்குள்ள நாங்கள் நடுவன் சண்டை பிடிப்போம். மெயினா என்ன விஷயத்துக்கு சண்டை பிடிப்பீங்க? எங்கேயும் ஒரு ஒகேஷன் வந்ததுண்டா, ஒரு சொந்தக்கார வீட்டுல ஃபியூனரல் இல்லை ஒரு கல்யாணம் உண்டா, அதுக்கு ஏர் போடுறதுல சண்டை இருக்கும். என்ன ஒருத்தருக்கும் போக விருப்பம் இருக்காது, விட்டு போக விருப்பம் இருக்காது, வீட்டிலேயே இருக்கணும்ன்றதை நான் விரும்புகிறோம். நாங்கள் என்னடா படிக்கிறோம். நாங்கள் 2 பிரதர்ஸுக்கும் இந்த விருப்பங்கள் இருந்தது. பின்ன நாங்கள் அவிய முன்னுக்கு தள்ளி விட்டுட்டு பள்ளிக்கூடத்தை போடுற மாதிரி பார்த்து. மற்றபடி எங்கிட்ட முக்கியமான இது, நாங்கள் அதிகமாக யூனிவர்சிட்டிக்கு போயிடும். அதுக்கு முதல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தபடியே தான் யூனிவர்சிட்டிக்கு போனோம். யூனிவர்சிட்டிக்கு போய் படித்தோம். இது நல்ல ஒரு தொழிலோடு தான் இருக்கிறோம்னு நிற்கிறேன். நிச்சயமாக நீங்க கூறியது போல ஆரம்ப காலம் முதல் இன்று வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க சரியான வழிநடத்தலின் கீழ் வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, எங்களுடைய நேயர்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய வழிநடத்தல்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே எங்களுடைய சந்ததியினர் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விடயம் சொல்ல விரும்புகிறீர்களா? எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் என்னுடைய தகப்பனார்.
அவர் ஒரு பிரின்சிபல் பள்ளிக்கூடத்துல இருந்தவர். அவர் எங்களோட விதிகளில் தலைவரே கிடையாது. நாங்கள் படித்து கொண்டிருக்க காலம், அந்த படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் சிலர் எங்களுக்குள்ள சிலர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படியான சுச்சுவேஷன்லேயும் அவர் தலையிட மாட்டார். அப்படி எங்களுக்கு பலவிதமான ஃப்ரீடம் தந்து வளர்த்து. நிச்சயமாக நீங்க கூறியது போல வந்து பெற்றோர்கள் அனைவரும் பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில ஐயா சொன்னது போல வந்து நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கையில் பல விடயங்கள், சிறிய விடயங்களாக நாங்கள் நினைக்கின்ற விடயங்கள் பல எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விடயங்களாக இருக்கின்றது. ஆகவே நாங்களும் ஒவ்வொரு அனுபவ பகிர்வுகளையும் கேட்க போகின்றோம், நினைவிலைகளையும் மீட்டி பார்க்க போகின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் கூட பேசினதுக்கு நன்றி ஐயா. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே எங்களுடன் இணைந்து கொண்டிருப்பவர் அம்பிகாவதி அம்மா. நாங்கள் அவருடைய நினைவு பகிர்வை கேட்க போகிறோம் என்று சொன்னால், நினைவு பகிர்வுகள் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்த கட்டத்தை நாங்கள் நகர்த்தி செல்வதற்கு ஒரு படிக்கற்களாக கூட அவை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்குதான். புது வருடத்தின நல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆமா, உங்களை பற்றி ஏதாவது நீங்க எப்படி இருக்கிறீங்கள், அல்லது வந்து உங்களுடைய வாழ்க்கை முதல் வந்து நீங்க என்ன செஞ்சு கொண்டிருந்த நீங்கள் இப்படி ஏதாவது விடியம் சொல்லுங்க. நான் 10 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு வந்துருக்கோம். 10 வருஷம் அமெரிக்காவில இருந்துட்டு வந்தீங்களோ? சரி, யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் அங்க வந்து பல நினைவுகள் உங்களுக்கு இருந்திருக்கும் தானே? உங்களுடைய பிள்ளைகளுடன் அல்லது வந்து உங்களுடைய உறவினர்களுடன் எல்லாம் இருந்திருப்பீங்க. சந்தோஷமா தான் இருந்தோம். சந்தோஷமா தான் இருந்த நீங்கள். சரி, உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா என்ன விடயத்தை சொல்லுவீங்க? என்ன முடியும்? மறக்கவே முடியாது இந்த வாழ்க்கையில வந்து இந்த விஷயத்தை என்னால மறக்க இயலாது அப்படின்னு சொன்னா என்ன விஷயம் உங்களுக்கு மனதில பதிந்திருக்கின்ற ஒரு விடயம்? நான் அமெரிக்காவுக்கு போய் வந்ததான் விஷயம். அமெரிக்காவுக்கு போய் வந்தது உங்களால மறக்க முடியாம இருக்கா? சரி, வாழ்க்கையில வந்து இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறித்தான் வருமானால் அதுக்கேற்ற வகையில நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுகின்ற போது வாழ்க்கையிலிருந்து நாங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர முடியுமாம்மா. உங்களுடைய வாழ்க்கையில வந்து முன்னைய காலங்கள்ல வந்து நீங்கள் தொழில் புரிஞ்சிருப்பீங்க, அல்லது வந்து வீட்டுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க எல்லாரோடையும் நீங்க வெளியில போகும்போது உங்களுக்கு அது பிடித்த இடம் எது? உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு கோயில்களுக்கு போனா தான் பிடிக்கும். கோயில்களுக்கு போனா பிடிக்குமா? அதிகமான கோயில்கள் நீங்க தரிசிச்சிருக்கிறீங்களா? கோயில்களுக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க. சரி, இப்பவும் வந்து நீங்கள் கோயில்கள் அதிகமா பிரார்த்திப்பீங்களா? கோயிலுக்கு எங்களால செல்ல முடியாது விட்டாலும் கூட நாங்க மனசளவில் இறைவனை பிரார்த்திப்போம். இந்தியாவில எல்லாம் எத்தனை கோயில் சுத்தி சுத்தி இருப்பேன். இந்தியாவில 5 வருஷம் இருந்தேன். இந்தியாவில 5 வருஷம் இருந்தீங்க. சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில வந்து உங்களுடைய கணவன் பிள்ளைகள் எல்லாரும் வந்து இருந்திருப்பீங்க தானே? உங்களுடைய கணவனுடன் வந்து நீங்க வெளியில முதலா போன இடம் என்ன? போன இடம் படத்துக்கு போனீங்களா? அந்த காலத்துல என்ன படம் அப்ப பெஸ்டா? பாலும் பழம். அந்த படம் பார்க்க நீங்க போயிருக்கீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கு. சந்தோஷமான நினைவுகள் எப்பவுமே யாராலையும் மறக்க முடியாதுதான். சரி, தொடர்ச்சியா வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையில வந்து இன்னும் பல விடயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். எங்களுடைய நேயர்கள், நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்ன? வாழ்க்கை பற்றி அல்லது வந்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏதாவது உதவுகின்ற கருத்து போல வந்து ஏதாவது நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புறீங்களா? உதவி செய்யணும்னு தான் எனக்கு ஆசை. யார் யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்? அது நிரஞ்சனம் யாரு கண்டாலும் வந்து உதவி செய்யணும். அப்படியா? நீங்கள் உதவி செய்ய நினைக்கிறது போல வந்து எங்களுடைய நேயர்களும் பல மக்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே நீங்க உங்களுடைய அந்த மனசு வியக்கத்தக்கதாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நேயர்களே. நாங்கள் நினைப்போம் அந்த உதவியினுடைய எங்களுக்கு அந்த உதவியினுடைய வலிமை தெரியாமல் இருக்கின்றது சொல்லித்தான் நாங்கள் நினைக்கின்றோம். சிறிய சிறிய விடயங்களுக்கு கூட நாங்கள் சிந்திக்கின்றோம். ஒரு பணம் செலவழிப்பதற்கோ அல்லது பிறருக்கு கொடுப்பதற்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிலையிலும் கூட எங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்கள். அவர்களும் தாங்கள் நினைப்பது போல முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், பிறருக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதைக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி.
இன்றைய தினத்திலும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் புது வருடத்தின சிறப்பு நிகழ்ச்சியோடு. அடுத்ததாக என்னோட பேச, அதாவது வந்து நான் பேச கொண்டிருக்கின்ற ஒரு நபர் என்று கூட சொல்லிக்கொள்ள முடியும். ருக்மணி அம்மா தான் என்னோட பேச இருக்கிறார். சரி, வணக்கம் அம்மா. புது வருடத்தின நல்வாழ்த்துக்கள். ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பத்துல இருந்து பேசியிருந்தீங்க. நான் வந்து பேசுற போது கூட உங்களுடைய வாழ்க்கையில வந்து பல விடயங்களை சொல்லியிருந்தீங்க. தனியாக இருந்தாலும் வந்து என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாளும் நான் தனியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் சந்தோஷமாக இருக்கின்றன சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே அதை கேட்கவே ரொம்ப திருப்தியா இருக்கு. தனியாக வந்து பலர் வாழ்க்கை எவ்வாறு வாழ முடியும் என்று சொல்லி போராடி கொண்டிருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் எவ்வாறு இருந்தது? தனியாக பயணித்திருக்கிறீர்கள், எவ்வாறு இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இவ்வளவு காலம்? இப்ப தனியா இருக்கிறீங்க அப்படியா? சரி, நிச்சயமாக. இப்ப வந்து பல பிள்ளைகளை நாங்கள் பார்க்கின்ற போது வந்து சாதாரணமாக பெற்றோர் மீது அன்பு செலுத்தாமல் அல்லது வந்து பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தாமல் அப்படி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாரும் அன்பா இருக்கணும். உண்மையிலே வந்து அன்பு என்றதுதான் எல்லாருக்குமே அடிப்படை ஒரு விடயமாக இருக்கின்றத விட சொல்லிக்கொள்ளலாம். சரி, உங்களோட ஸ்கூல் லைஃப்ல நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு வந்து அடி வேண்டி இருப்பீங்க, இல்லைன்னு சொன்னா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பேசி இருப்பாங்க. அப்படியான அந்த குறும்புத்தனங்கள் ஏதாவது இருந்தா எங்களோட பகிர்ந்து கொள்றீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா? ஸ்கூல் லைஃப்ல போனோம், படிச்சோம், வந்தோம், நாங்க எல்லாம் படிச்சுட்டு அப்படியே வந்துருவோம், அப்படித்தானா? உண்மையிலேயே ஒழுக்கத்திலேயும் வந்து எங்களுடைய முன்னோர்கள் அன்றைய காலத்திலிருந்து இன்றும் வரைக்கும் வந்து அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி அம்மா, நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரி அம்மா, நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஓகே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் புது வருடத்தின சிறப்பு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியிலே பல எங்களுக்கு வயதுக்கு மூத்தவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அனுபவ பகிர்வானது எங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்களிலும் உதவும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். நீங்களும் எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்ததாக எங்களோட வந்து பேசுறதுக்கு இருக்கிறவங்க பராசக்தி அம்மா தான். பேசுறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு புது வருடத்தின நல்வாழ்த்துக்கள். உண்மையிலேயே நீங்க கதைக்கும் போது எப்படி சொல்றது, எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒருத்தங்க கூட கதைக்கிற மாதிரியே ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்களுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத அனுபவம் என்று சொன்னா நீங்க என்ன விஷயத்த சொல்லுவீங்க? மறக்க முடியாத அனுபவம்னு சொன்னா, நான் இந்த அருள்மனை முதியோர் பராமரிப்பு இல்லத்துக்கு வந்தது, அது ஒரு மறக்க முடியாத சம்பவம் எனக்கு. அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். சரி, உங்களோட வாழ்க்கை பாதையில வந்து பல அனுபவங்களை கடந்து வந்திருப்பீங்க. நீங்க பல விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஒவ்வொரு அனுபவங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு படிப்பினைகளை கற்றுக்கொண்டிருப்பீங்க. சரி, எங்களுடைய சமுதாயத்தினருக்கு உங்களுடைய அனுபவங்கள் வாயிலாக நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன? வர கருத்து என்னன்னு சொன்னால், இப்பவும் அந்த முதியோரை கனம் பண்ணி நடந்தால் எங்களோட வாழ்க்கை முன்னேறி கொண்டு போகும். நிச்சயமா நீங்க சொன்னது போல வந்து முதியோரை கனம் பண்ண வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஆசீர்வாதம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசியிருந்தீங்க. உங்க கூட பேசினதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல கருத்தை கூட எங்கள் மத்தியில பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி. இணைந்து கொண்டிருக்கின்றோம் புது வருடத்தின சிறப்பு நிகழ்ச்சியோடு. இன்றைய தினத்திலும் என்னுடன் பேசுவதற்காக திலகவதி அம்மா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் பல விடயங்களை வந்து வந்தவுடனே வந்து பகிர்ந்திருந்தாங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். புது வருடத்தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல வந்து நாங்கள் பல விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து அனுபவ பகிர்வுகளை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்கள், பல அனுபவங்கள் இருந்திருக்கும் நிச்சயமாக. என்று சொன்னால் எவ்வளவோ படிக்கற்களை தாண்டி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு படிக்கற்கள்லையும் வந்து ஒவ்வொரு அனுபவங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த வகையில வந்து அவற்றை எல்லாவற்றையும் கொண்டு எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம் என்ன? வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? அதுல என்னென்ன விடயங்களை வந்து அனுசரித்து செல்லணும் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை என்று சொன்னால் நாங்கள் சுகமாக இருக்க வேண்டும், அதுதான் முதல். வயிறு விட்டு இப்படியான வருத்தங்கள் வந்தால் கஷ்டம். அதுக்கு இப்போ நடைமுறையில் இடங்கள்ல இப்படியான வைத்தியசாலைகள் இடங்கள் இருக்கிறபடியால் அந்த பயனை பெற்றுக்கொண்டு வரோம். நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், பெரியவர்கள் அல்லது பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரியவர்கள்
என்ன சொல்றது? இளம் சமுதாயத்தினர் பார்த்துட்டு இருப்பாங்க தானே, ஓ, எதிர்பார்ப்போட இருப்பாங்க. இந்த வயசுக்கு வந்தவங்க அவர்களுக்கு அங்க என்ன சொல்ல சொல்றாங்க. வேண்டும்னா, வயோதி வேலை. சின்ன 6 வயது புள்ளிகள பார்க்குமா போல வயோதி வேற நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நிச்சயமாக நினைவு. நிச்சயமாக நீங்க கூறியது வந்து உண்மையிலேயே எல்லோருமே 100% ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால் இந்த வயோதிபர்களை வந்து நாங்கள் ஒரு குழந்தைகளை போல பராமரிக்க வேண்டும். அவர்களுடைய மன எண்ணங்கள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லி அறிந்து அதற்கேற்ப நாங்கள் ஏற்ப செயற்பட நடக்க வேண்டும் வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. இப்படியான காலத்துல இப்படியான ஒரு இடங்கள் இருக்கிறபடியால அவர்கள் இங்கே அவைகளுக்கும் இப்ப எல்லாரும் வேலைகள் நிச்சயமா பிள்ளைகள் படிப்புகள் வந்து அவர்களுக்கும் நேரம் இல்லை. அதாவது இப்படியான இடங்கள் இருக்கிறபடியால் அது அவர்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறது. நிச்சயமாக இந்த பல இடங்கள்ல வந்து பெற்றோர்கள் கொண்டு போய் தந்து தங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்க முடியாத பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பொதுவான இடங்கள்ல கொண்டே விட்டு விடுவார்கள். இருந்தாலும் கூட தங்களுடைய உடல்நிலை காரணமாக அல்லது வந்து ஏதோ ஒரு காரணங்களினால் கொண்டு போய் வெவ்வேறு இடங்களில் விட்டு விடுகிறார்கள். ஆனாலுமே தங்களுடைய பெற்றோர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி கேட்டறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடயம். உண்மையிலேயே வந்து திலகவதியமாகவும் அழகாக கூறியிருந்தார். ஏனென்று சொன்னால் வயோதிபர்களை பார்க்கின்ற போது ஒரு குழந்தையை பராமரிக்கிறது போல வந்து பராமரிக்க வேண்டும். உண்மையிலே நேயர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் பெற்றோர்கள், முதியவர்கள், பெரியவர்களை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை பாதை அனுபவங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையா? இணைந்து கொண்டிருக்கின்றோம் புது வருட தின சிறப்பு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியிலையும் வந்து பல மூத்தவர்கள் எங்களுக்காக பல அறிவுரைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து விடயங்களையும் நீங்களுமே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை இந்த வருடத்தில் கொண்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். நிகழ்ச்சியில வந்து வேல்முருகனும் எங்களோட பேசுறதுக்கு ஆயிருக்கிறார். வணக்கம் வேல்முருகன். வணக்கம். புது வருட தின வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நாள்லையும் வந்து உங்களோட பேசுறதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில வந்து பல விடயங்களை தாண்டி வந்திருப்பீர்கள், பல தடைகளை தாண்டி வந்திருப்பீர்கள். ஒவ்வொரு தடைகளிலும் ஒவ்வொரு பாடங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்து பாடங்களை கற்றுக்கொண்டதன் அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தின் அடிப்படையில வந்து எங்களுடைய நேயர்களுக்கு என்ன விடயத்தை சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கையில வந்து எந்தெந்த விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும், எந்தெந்த விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது போன்ற பல்வேறு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? நீங்கள் அந்த விடயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறீங்களா? நான் இங்கிலீஷ் மாஸ்டராக இருந்தேன். ட்ரைனிங் படிச்சு போய் அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அதை விட்டுட்டு வீட்டில் இருந்தேன். வீட்டில் கேட்குதான் வீட்டில் பால் நாங்கள் பசுமாடு வளர்க்குறோம். நாங்கள் நிச்சயமாக நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ பால் இருந்தது, பாலும் குடித்து தேங்காயம் தின்று விட்டேன். புழுக்கொடிகள் கிடந்தது, அதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதால் கொலஸ்ட்ராலும் கூடி ப்ரெஷரும் கூடி விடுது, அதில் ஸ்ட்ரோக் வந்தது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில வந்து எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது இப்ப சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, இந்த விடயங்களை நாங்கள் எதிர்பார்த்து இந்த விடயங்களுக்கு சென்று வாழ்க்கையில பல பிரச்சனைக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதை போல வந்து நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நேயர்களில நல்லா இருக்கிறேன். நேயர்கள் எல்லோரும் சந்தோஷமாக உங்களுடைய அனுபவ பகிர்வைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அனுபவங்கள் எவ்வாறு இருக்கிறது, நீங்கள் என்ன விடயங்களை எங்ககிட்ட சொல்ல போறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து கடவுள் முருகன் தெரியுமா? முருகன் ஒரு அவதாரம் தான். முருகன் வந்து முதல் அவதரிச்சது இந்தியாவில் திருஞான சம்பந்தர் நாயனா அவரை தான் அவதரிச்சார். 2வது அவதாரம் நான். நிச்சயமாக பல விடயங்கள் எங்களுடைய மன கண்ணோட்டத்துக்கு வந்து செல்லக்கூடியதாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் அதிகமாக அனுபவங்களை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். உங்க கூட பேசினதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம். நன்றி வேல்முருகன். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியிலையும் பல பேரோட நினைவு பகிர்வுகளை நாங்கள் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்று சொன்னால் பலர் தங்களுடைய நினைவுகள் தங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்திருந்தார்கள். எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை தான் இன்றும் நாங்கள் இவ்வாறு சந்தோஷமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றன. அது போலதான் ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படிக்கற்களாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நாங்கள் நேயர்களுக்கு சொல்ல விரும்பிய விடயம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள், பெரியவர்கள் எவ்வாறான மனநிலைகளில் இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலைகள் அறிந்து நாங்கள் செயற்பட வேண்டும். ஒவ்வொரு விடயங்களிலும் சிறிய சிறிய விடயங்களிலும் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் நாங்கள் செயற்பட வேண்டும். எங்களுடைய இந்த பேசியவர்கள் ஒருவர் சொன்னது போலதான் குழந்தைகளை பார்ப்பது போலவே நாங்கள் பெரியவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய எண்ணப்பாங்குகள் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சிறுவயதில் இருக்கின்ற போது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எவ்வாறு பார்த்திருப்பார்கள், தன்னுடைய பிள்ளைக்கு என்ன வேண்டும், என்ன விடயம் வேண்டும் என்று தொடர்பாக வந்து யோசித்து சிந்தித்து பார்த்து ஒரு விடயங்களையும் செய்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் வளர்ந்து ஒரு நிலைமைக்கு வந்ததன்
பிற்பாடு என்ன செய்கின்றோம், எங்களுடைய பெற்றோர்களை அவ்வாறு கவனிக்க மறந்து விடுகின்றோம். அவ்வாறு இல்லாமல் அன்பாக செயற்படுவோம், அன்பால் ஒன்றிணைவோம் என்று கூறிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேயர்களுக்கும் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரு விடயம், பெற்றோர்களை கவனமாக பாருங்கள். வாழ்க்கையில் நாங்கள் ஒரு விடயத்தை இழந்து விட்டால் அதன் பின்னர் வருந்தி எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆகவே நாங்கள் இருக்கும் போதே எங்களுடைய பெற்றோர்களை, பெரியவர்களை சந்தோஷமாக பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்று செல்ல போகிறேன். இன்றைய நாளிலும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பெருமதிமிக்க நேர்கள் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட டேனுஷன் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் புது வருடத்தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற்று செல்லும் நான் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேர்களே.